மேற்கு கடற்கரை அதிவிரைவு எக்ஸ்பிரஸ் 8வது பிளாட்ஃபார்மில் சென்னை சென்ட்ரலில் நின்று கொண்டிருக்கிறது. இன்னும் ½ அன் ஹவரில் புறப்பட போது பாருங்கள். இதுதான் கிரீட்டன் ஏசி கோச் B5. அடுத்த பொட்டி வந்து B4. இதுதான் நான் போகிற பொட்டி கோச். சீட் நம்பர் 40. சைடு அப்பர். டிடிகிட்ட கேட்டு சைடு லோயர் நான் வாங்கிட்டேன். இப்போ நான் ஃபஸ்ட் ஏசி காமிக்கிறேன் பாருங்கள். டோரை திறந்தோடனே வாஷ் பேஷன் இருக்குது. ஒரு டைம் பார்த்துட்டு உள்ளே போகலாம் வாங்க. உள்ளே போன உடனே ஜில்லுன்னு ஒரு காற்று. இது 2 டயர் ஏசி. ரைட் பக்கங்கிறது லோயர் பர்த். இதுதான் ஃபஸ்ட் ஏசி கேபின். சீட் நல்லா அகலமாக இருக்குது. 3க்கு 6 அடியில் நல்ல அகலமாக இருக்குது. என்ன ஒன்று, கோச் தான் பழைய கோச். நான் போன B4 மட்டும் தான் புது கோச். பெஸ்ட் கோச் எக்ஸ்பிரஸில் 2 கேபின், ஒரு கூப் இருக்குது. இப்போ இந்த கூப்பை பாருங்கள். எல்லாமே சென்னையிலே புக் ஆயிடுச்சு. இன்றைக்கி திங்கக்கிழமை நாள் தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன். 46 வேக்கண்ட் இருந்துச்சு கன்ஃபார்ம் டிக்கெட்டு. அது காலையில் கரெக்டாக ஒரு 9 மணிக்கு விடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் புக் பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் புக் பண்ணேன். நேற்று பார்க்கும்போது 36 வெயிட்டிங் லிஸ்ட் இருந்துச்சு. காலையில் பார்க்கும்போது 144 வேக்கண்ட் இருந்துச்சு. அதை பார்த்து நம்ம கன்ஃபார்ம் டிக்கெட்டில் புக் பண்ணிக்கலாம். ரெண்டு கேபின் தான். ஒரு டைம் தெளிவாக ஒரு வீடியோ எடுக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. லைட்லாம் நல்லா தான் ஒர்க் ஆகுது. அடுத்து நம்ம 2 டயர் ஏசிக்குள்ளே உள்ளே போகிறோம் பாருங்கள். எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி பில்லோ பெட்ஷீட் கொடுத்துங்கிறாங்க. ஃபஸ்ட் ஏசியில் வந்து பில்லோ கொஞ்சம் பெரிய சைஸாக கொடுத்துருக்குறாங்க. 2 டயருக்கும் 3 டயருக்கும் பில்லோ ரொம்ப சின்ன சைஸாக கொடுத்துருக்குறாங்க. பெட்ஷீட்டும் அப்படி தான். அங்கே கொஞ்சம் லக்ஸரியாக இருக்குது, இங்கே கொஞ்சம் நார்மலாக இருக்குது. ஆனால் இன்னொன்று சொல்கிறேன், ஃபஸ்ட்டு கேளுங்க. ஃபஸ்ட் ஏசியும் செகண்ட் ஏசியும் பழைய கோச்சு. இந்த டைம் கரெக்டாக 12:30 அப்போ தான் இந்த வீடியோ எடுத்தேன். யாரும் வரல அவ்வளோவா. A1 ஓகே. சதர்ன் ரயில்வே உள்ளே போகலாம் வாங்க. நான் போகும்போது ஏசியெல்லாம் போடல, ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. இது ஒரு கூப்பை மாதிரி இல்லை பார்க்கறதுக்கு. செகண்ட் ஏசி
அடுத்து வச்சு இதை புக் பண்ணலாம். ஒரு கூப்பிய மாதிரி இல்லை, பார்த்துட்டு நல்லாயிருக்கு. கதை வந்த ஒன்றும் அருமையான இருக்கும். த்ரீ டயரோட 2 டயர் இன்னும் கொஞ்சம் தாராளமாக சீட்டு இருக்கும். ஃபஸ்ட் ஏசியில் என்ன சீட்டு இருக்குதோ அதே சீட்டு தான் இருக்குது. அங்கே வந்து டோர் இருக்கும், இங்கே டோர் இருக்காது. இதான் சென்னை சென்ட்ரல் வெயிட்டிங் ஹால். நாங்கள் பக்கம் ஒரு மெடிக்கல் சார்ஜ் இருக்குது, அது எதுக்கு இருக்குதுன்னே சத்தியமாக தெரியல. ரேட்லாம் பல மடங்கு இருக்குது. இதான் ஏசி வெயிட்டிங் ஹாலு. இன்னும் உட்காந்து நமக்கு டைம் கிடைக்கல, அதுக்கு தான் நம்ம டைம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிட்டேன். ஃபோட்டோ ஒரு டைம் பார்த்துக்குங்க, 2 டயர் ஏசியோட ஃபோட்டோஸ். இப்போ நம்ம 3 டயர் ஏசிக்குள்ளே என்ட்ராகும் பாருங்கள். உள்ளே அவ்வளோவா யாருமே இல்லை. பழைய கோச்சுங்க. இதுக்கு தான் அந்த மேற்கு கடற்கரை அதிபரை வண்டியை பழசாக விட்டாங்கன்னு சத்தியமாக தெரில. இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ்லாம் புதுசாக விட்டு போட்டு இது முக்கியமான ட்ரெயின் இல்லை, சென்னை சென்ட்ரல் மங்களூர் சென்ட்ரல் கனெக்ட் பண்ண ட்ரெயின். அப்புறம் இன்னொன்று நான் தெரிவிக்கப்படுறேன், வண்டி ஏன் 110 கிலோமீட்டர் போகுது, 130 போகலாமில்ல? அதான் எல்ஹெச்பி கொடுத்துட்டாங்களே, என்ன பிரச்சனை சத்தியமாக தெரில. மைசூர் எக்ஸ்பிரஸ்ஸுங்க, பழைய போட்டி, இதை என்னைக்கு மாற்றவும் தெரியல. சைடு லோயர், சைடு அப்பர் மேலே, இந்த பக்கம் லோயர் பெட், அப்பர். சைடு லோயர், சைடு அப்பர். நம்மளுக்கு கிடைச்ச கோச் வந்து B4. கிளாஸ் டோர் கூட ரொம்ப பழசாக தான் இருக்குது, ஏன்னா கோச்சினே சத்தியமாக தெரியல. பில்லோ பெட்ஷீட் மட்டும் கரெக்டாக கொடுத்துட்றாங்க. அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், ஃபஸ்ட்டு கேளுங்க. பெட்ஷீட்லாம் அவங்க துவைக்கிறாங்களேன்னு தெரில, ஒரே ஸ்மெல்லாக இருந்துச்சு. அது கொஞ்சம் ரெடி பண்ணணும், நல்லாயிருக்கும், பார்த்துக்குங்க. இது B1 கோச், பார்த்துங்க. B3. நான் ஸ்லீப்பர் மட்டும் கவர் பண்ண மாட்டேன், ஏன்னா இதுக்கு வீடியோத்துக்கே டைம் சரியாக இருந்துச்சு. நான் எப்படி அங்கே போக சொல்லி பார்க்கலாம். இதான் ஏசி கண்ட்ரோல். நான் என் கோச்சில் ஏசி ரொம்ப கம்மியாக்குதுன்னு அங்கே வேலை பார்த்துட்டு நான் சொன்னேன். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும், நீ இந்த பட்டனை அமுத்தினா அது ஃபுல்லாகும், ஏசி அதிகமாக வரும் அப்படின்றான். நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்மளுக்கு என்ன தெரியும், நம்ம என்ன அமுத்தினா இது ஏசி அதிகமாக ஒர்க் ஆகும். அவன் பேசுறது எனக்கும் புரியல, நான் பேசுறது அவனுக்கும் புரியல. அவன் ஒரு கேரளாக்காரன். இதுதான் நம்மளோட கோச். பெட்ஷீட் கொடுத்துங்கிறாங்க, அது எதுக்குன்னே தெரியல சத்தியமாக. சைடு லோயர், சைடு அப்பர். புரட்சி தலைவர் டாக்டர் MG ராமச்சந்திரன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து
மேற்கு கடற்கரை அதிவிரைவு வண்டி புறப்பட்டு உள்ளது பாருங்கள். பக்கம் நிற்கிறது மைசூர் எக்ஸ்பிரஸ், இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ். ஆனால் இந்த ட்ரெயின் ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது. என்ன காரணம் தெரியல. 110 கூட போகல, 40 45 போகுது. வண்டி எடுக்கிறேன்னா சும்மா சல்லுன்னு போகணுமா இல்லையா? இந்த வண்டி இது அதிவிரைவு வண்டின்னு வச்சாங்க. நார்மலாக வச்சுருந்தா கூட பரவாயில்ல. நார்மல் வண்டியே ஸ்பீடாக தான் போகுது, 130 போகுது. ஆனால் இது 110 கூட போகல. சென்னை சென்ட்ரல் எம்ஜி ராமச்சந்திரன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து புறப்பட்டுட்டோம். இந்த ஸ்பீடு வந்து 108 நினைக்கிறேன். 108லேருந்து 110 தான் போச்சு. அதுக்கு மேலே போகல இந்த ட்ரெயின். இது எப்போ தான் மாறும்? இப்போ ஜோலார்பேட்டிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் 145 கிலோமீட்டர் வேகத்தில் செக் பண்ணாங்க. அது எப்போ ரன் பண்ணுவாங்க? இந்த ட்ரெயின் இந்த சென்னையிலேருந்து அரக்கோணம் வரைக்கும் 130 போகலாம் சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜோலார்பேட்டை வரைக்கும் சொன்னாங்க. எல்லா ட்ரெயினும் 130 போகுது. இந்த ட்ரெயின் மட்டும் ஏன் போக மாட்டேங்குது? என்ன பிரச்சனை? இதுக்கு என்ன காரணம் சொல்லுங்கள். இதுக்கு டைமிங் ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டாங்க, அதுதான் காரணம். டைமிங்கை கொஞ்சம் கம்மி பண்ணால் வண்டி கொஞ்சம் சீக்கிரம் போயிடும். நிறைய ஸ்டாப்பிங் நின்று போகிறனால தான் ஸ்பீடு கம்மியாக வச்சுன்னுக்கிறாங்க. அப்படின்னு மட்டும் சொல்லி எதிர்பார்க்காதீங்க. ஸ்பீடாக போகலாம், ஸ்லோ பண்ணலாம், நிற்குமில்ல வண்டியே. ஏன் வண்டி ஸ்லோவே போகுது? இதே மாதிரி தான் வண்டி ஸ்லோவாக போயினே இருக்குது. ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வேகமாக போகாதா? சின்ன சின்ன ஸ்டாப்பில் கூட வண்டி நிற்கிறதில்ல, ஸ்லோ பண்ணி தான் கொண்டு போகிறாங்க. என்ன பிரச்சனை? ஆனால் மற்ற எக்ஸ்பிரஸ்லாம் ஸ்பீடாக தான் போகுது. இந்த ட்ரெயின் கரெக்டாக 1:25 கிடக்குறாங்க. ஓகேவா? கோவை இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ்ஸு 2:30 கிடக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ட்ரெயின் நான் பொம்படி போகிறதுக்குள்ளே மொறப்போல் வந்து நிற்கிது. சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த ட்ரெயின் எங்கேயுமே நிற்கிறதில்ல அவ்வளோவா. முக்கியமான ஸ்டாப்பில் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னு தெரியும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டாப்லலாம் வண்டி நிற்கிறதில்ல. இது என்ன எக்ஸ்பிரஸ் தெரியலன்னு நினைக்கிறேன். என்னடா உத்தரா எக்ஸ்பிரஸ், அதுதான் நினைக்கிறேன் நான். இன்னைக்கு மண்டியை தானே யாரும் தான் ஃபுல்லாக இதான் காட்பாடி அவுட்டு. நான் போயிட்டு 4 கதவும் மூடிட்டேன். ஏன்னா சவுண்டு வந்து உள்ளே கேட்கக்கூடாது. ஆனால் அதுக்கே அந்த சவுண்டு வரும். அடுத்த விஷயம் வண்டியை பற்றி ஒரு டிக்கெட்டை கொடுத்து அதில் எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பார்த்துடலாம். சவுண்டு கேட்குதா கேட்காதா, இல்லை ஒரு கிளாஸில் தண்ணியை வச்சா ஆடி கீழே ஊற்றுமா, அப்படியே நிற்குமான்னு பார்த்துடலாம். தேவையில்லாத இடத்துலலாம் இந்த வண்டி சும்மா சும்மா நிறுத்திட்டு போகிறாங்க. என்ன அது? டாடா நகர் டு எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ், அந்த ட்ரெயினுக்கு வழி விட்றாங்க. இதில் எது சூப்பர் ஃபாஸ்ட்டு? மேற்கு கடற்கரை அதிவிரைவு வண்டி சூப்பர் ஃபாஸ்ட்டாக, இல்லை எர்ணாகுளத்துலேருந்து டாடா நகர் போகிற எக்ஸ்பிரஸ் சூப்பர் ஃபாஸ்ட்டாக? அது நார்மல் எக்ஸ்பிரஸ்ஸு, அதுக்கே 130 குத்துங்கிறாங்க லிமிட்டு. இந்த ட்ரெயினுக்கு 110 தான்.
அதுக்கு என்ன காரணம்? இந்த ட்ரெயின் நினச்சா ஸ்பீடாக போகலாம், உத்தரவு கொடுக்கணுமே. ஆனால் என்ன ஆகும்னா, உள்ளே இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் அமைதியாக இருந்துச்சு அந்த மெதுவாக போகும்போது. அந்த 110 பக்கம் போகும்போது வண்டி சும்மா கடகடன்னு ஆடுது. அவ்வளோவா இல்லை, கீழே விழுற மாதிரி இல்லை, வண்டி அப்படி கடகடன்னு ஆடுது. அது பழைய கோச் இல்லை, அது இப்படி வேறு ஒன்றும் இல்லை. புதுசாக கோச் கொடுத்து ரெடி பண்ணின்னுக்கலாம், பழைய கோச்சில் ரெடி பண்ணுக்கிறாங்க. அது எனக்கு லாஸாக கூட படுங்க, ஒழுங்காக தொடைக்கானோம். நல்ல பெரிய ஒரு விண்டோ கொடுத்துனுக்குறாங்க, நல்லா இருந்துச்சு. பார்க்குறதெல்லாம் ஃபுல்லாக கோவமாக தான் இருந்துச்சு. சாக்கடை வண்டி இப்போ என்ன ஒரு 80 தான் போகும் நினைக்கிறேன், கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. 80லேருந்து ஒரு 100க்குள்ளே தான் போகும் வண்டி. 110 கூட இந்த வண்டி போக மாட்டேங்குது. கேட்டால் சூப்பர் ஃபாஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த வியூ எப்படி இருக்குது? இந்த வீடியோ ஷார்ட் நல்லா அழகாக வச்சுன்னுக்கண்ணா, ஏன்னா நான் வெளியேருந்து போக முடியல. இதே ஓகே தான், வெளியே போய் நின்று எடுக்கிறது எல்லாம் ரிஸ்க்கு தான். இப்போ உள்ளேருந்து எடுத்திங்கன்னா உள்ளேயும் ஓரளவுக்கு கவர் ஆகுது, வெளி பக்கமும் கவர் ஆகுது. இப்படி வீடியோ போடும்போது மக்களுக்கு பிடிக்கும். உள்ள சீட்டு எப்படி இருக்குது, பில்லோ பெட்ஷீட்லாம் கொடுக்குறாங்களா, அதை பார்ப்பாங்க. இந்த ட்ரெயின் உள்ளே இப்படி தான் கோச் இருக்குதுன்னா அவங்களுக்கு அப்போ தான் தெரியும், அவங்க அதுக்கேற்ற மாதிரி புக் பண்ணிக்குவாங்க. இப்போ தான் வண்டி ஒரு 100 110 போகுது, ஸ்பீடாக இப்போ தான் போகுது. இதுக்கு முன்னாடிலாம் அப்படி போகல. இந்த ஸ்பீட்லேயே போயிருந்தா பொம்முட்டிக்கெல்லாம் ஒரு 5 மணிக்கெல்லாம் போயிட்டுருக்கலாம். ஆனால் இவங்க 6:15 கூட விட்டாங்க இன்றைக்கி. இந்த ட்ரெயினில் வந்த காரணமே 130 போவாங்க, ஸ்பீடை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு யாருன்னா அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. இல்லை பேண்ட்ரிக்கார் இல்லை, வெளியேந்து கொண்டு வந்து சேல் பண்ணுறாங்க. சூடாக்குதுன்னு வாங்கினா அது ஆரிப்பின்னு இருக்குது. தமிழ்காரங்க யாரும் சேல் பண்ணல, நார்த் இந்தியன்ஸ் கேரளாக்காரங்க 2 பேரும் டைப் பண்ணி சேல் பண்ணுறாங்க. அவ்வளவா ருச்சி ஒன்றும் இல்லை. வண்டி நல்லா ஸ்பீடாக தான் போகுது, காட்பாடி தாண்டி போகிறதுனால ஸ்பீடாக போகுது. அதுக்கு முன்னாடி அவ்வளோ ஸ்பீடாக போகல. சென்னை சென்ட்ரலேருந்து அரக்கோணம் வரைக்கும் நல்லா ஸ்பீடாக போச்சு. அரக்கோணத்துலேருந்து காட்பாடி வரத்துக்குள்ளே தான் ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டாங்க, ரொம்ப டிலே ஆச்சு. அந்த மரமெல்லாம் அழகாக பச்சை பச்சை தெரியுன்னு நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ வண்டி ஸ்லோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த விண்டோ தான் அழகே,
பழைய வண்டியில் இப்படி கொடுக்க மாட்டாங்க. இப்போ வர புது வண்டியில் எப்படி கொடுத்துங்கிறாங்க பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. என் கூட பயணம் பண்ணவங்க இந்த வீடியோ எடுக்கிறத பற்றி எதுவுமே சொல்லலை. ஏன் எடுக்கிற, எதுக்கு எடுக்கிறன்னு எதுவுமே கேட்கல. அப்படிக்கணும் கூட வர பயணிகள். இப்போ அடுத்து ஜோலார்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் தான் போகும்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மாக சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெயினில் ஸ்லீப்பர் கிளாஸ் 9 போட்டி இருக்குது. 3 டயர் 5 இருக்குது. 2 டயர் 1 இருக்குது. ஃபஸ்ட் ஏசி 2 டயர் 1 கோச் இருக்குது. அன்ரிசர்வ் வந்து 4 இருக்குது. எஸ்எல்ஆர் வந்து 2 இருக்குது. WAT 7 அதுதான் இழுத்துன்னு போய் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஸ்லோவாக தான் போகிறாங்க. இது ஏன் சூப்பர் ஃபாஸ்ட்டுன்னு சொல்லிக்கிறாங்கன்னு தெரில. சூப்பர் ஃபாஸ்ட்டுக்கான மரியாதையை அவங்க கிடத்துறாங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்க, முன்னாடி ஒரு ட்ரெயின் போகுது அதான் நிறுத்தி வச்சுக்கிறோம் அப்படின்றாங்க. ஏன்னா அதான் உண்மை. அந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி பிரச்சனை வருது? 2 ட்ராக்கு தான் இருக்குது. அதை நாங்கள் 4 ட்ராக்காக மாற்றலாமில்ல. மாற்றினா டிராஃபிக் பிரச்சனை குறையுமில்ல. அவங்க அறிவித்து கூட இப்படி ஒரு 6-7 மாதம் ஆகுது. இன்னும் அது இந்த முயற்சி அவங்க எடுக்கலை. ஜோலார்பேட்டையிலேருந்து கோயம்புத்தூர் வரேன். தண்டவாளத்தெல்லாம் கொஞ்சம் டைட் பண்ணி 145 கிலோமீட்டர் வேகத்தில் ட்ரெயினை ஓட வச்சு பார்த்தாங்க. நல்லா ஓடிடுச்சு. அது ஓடி கூட இப்போ 2-3 மாதம் ஆகுன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் அந்த மாதிரி கொண்டு வரல. ஸ்பீடு அதே 130 தான் போகுது, இல்லை 110 தான் போகுது. ஜோலார்பேட்டையிலேருந்து சென்னை வரைக்கும் தான் 130 லிமிட் கொடுத்துன்னுக்குறாங்க. அப்புறம் பெங்களூர்லேருந்து ஜோலார்பேட்டை வரைக்கும் 130 லிமிட் கொடுத்துன்னுக்குறாங்க. அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து ஜோலார்பேட்டை வரைக்கும் ஏன் இந்த லிமிட் கொடுக்க மாட்டேன்றாங்க? என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை, கொடுக்கலாம். இந்த மாதத்தெல்லாம் அடுத்த மாதத்தெல்லாம் எதுக்கு? உடனே கொடுத்துடலாமில்ல, மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சென்னை போகிறதுக்கு 5.5 மணி நேரம் ஆகுது. அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டா வந்தே பாரத்தெல்லாம் இன்னும் சீக்கிரமே போயிடும். 3.5 மணி நேரத்தில் போயிடுற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் அது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் கம்மியாகி 3 மணி நேரத்திலே போயிடும் சென்னை சென்ட்ரலுக்கு. வந்தே பாரத் ஸ்லீப்பர் என்னைக்கு விடுவாங்கன்னு தெரில. சென்னையில் கண்டுபிடிச்சிது, எங்கேயே இது ஒரு ஊரில் அது ஓடுது. ஆனால் தமிழ்நாட்டில் அது ஓடல. அமிர்த் பாரத் மட்டும் ஒட்டுன்னு இருக்கிறாங்க. அது நல்ல கண்டிஷனுக்கு தான் தெரில. அதுவும் ஒரு வீடியோத்தை பார்த்துடலாம். இவங்க கம்பெனியில் லீவு கொடுத்தாலாம் பண்ணலாம். இவங்க இதுக்கே இவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க இந்த லீவு கொடுக்கறதுக்கு. ரயில்வே ஸ்டேஷனில் நல்லா கூட்டம் பாருங்கள். ஆனால் யாரும் அவ்வளோவா ஏசியில் ஏறல, எல்லாம் ஸ்லீப்பரில் தான் ஏறுறாங்க. போர்டிங் ஃபுல்லாக அங்கே தான். நல்ல பெரிய விண்டோ இருக்கனால நல்லா அழகாக தெரியுது பாருங்கள். அடுத்து நாம் பயணம் வந்து கேரளா. எந்த இடம்னு கன்ஃபார்ம் பண்ணல. பண்ணிட்டுக்கப்புறம் நான் ஒரு ப்ரோமோ வீடியோ போகிறேன் நம்ம சேனலில், பாருங்கள். இது வந்து ஏன்னா
ஸ்டேஷனாக்கு நீங்களே கெஸ் பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னால கண்டுபிடிக்க முடியல. ஆனால் நல்ல கூட்டம்தான். நம்ம வண்டியில் ஏறல, பின்னாடி வர வண்டியில் ஏறினாங்க. ஏன்னா நம்ம வண்டியை பற்றி தெரியுமில்ல, ஸ்பீட் லிமிட்டு கம்மியாக தான் கொடுத்தாங்கன்னா மெதுவாக தான் போகணும். பின்னாடி வர இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ்லேயே போயிடலாம். வண்டி ஸ்லோ பண்ணி நிறுத்திட்டாங்க பாருங்கள். மக்கள் யாருமே அவசரப்படல, இந்த ட்ரெயினில் ஏறலாம் அப்படின்னு. வண்டி புறப்பட்டுடுச்சு. காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த ட்ரெயின் புறப்பட்டுடுச்சு பாருங்கள். ரொம்ப கழிச்சு மாதிரி இருக்குது காட்பாடி ஸ்டேஷன். இதை நல்லா மெயின்டைன் பண்ணலாம். மக்கள் உட்காரத்துக்கு சீட் இல்லை, சேரை அது எக்ஸ்ட்ரா போடலாம். கீழே உட்காந்துக்கிறாங்க, அங்கேயே படுத்துக்கிறாங்க. வேறு அந்த இடத்துல ஒரு ஏசி வெயிட்டிங் ஹால் போடலாம், இல்லை நார்மல் வெயிட்டிங் ஹால் கூட போடலாம். போட்டால் மக்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். க்ளீன் பண்ண தெரியுதா? இந்த இடத்துல கூலிங் சீட்டு போடலாம். வெயில் அடிச்சுன்னு கிடக்குது பாருங்க. மக்கள் எவ்வளோ தூரம் தான் அந்த வெயிலே இருப்பாங்க. திடீர்னு மழை வந்துச்சுன்னா என்ன ஆகுது? இது நல்ல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தான், நான் தப்புன்னு சொல்லலை. செடி கொடியெலாம் வச்சுன்னுக்கிறாங்க, நல்லா தான் இருக்குது பார்க்கறதுக்கு. காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன், வேலூர் டிஸ்ட்ரிக்ட். இது எப்படி திருப்பதியிலேருந்து அந்த விழுப்புரம் போகிற பேசஞ்சர் தான் நினைக்கிறேன். கன்ஃபார்மாக அதே தான். நிறுத்தி வச்சு நடக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது புறப்படும், நம்ம ட்ரெயின் கிலோமீட்டருக்கு அப்புறம். அப்புறம் திருப்பதிலேருந்து கோயம்புத்தூர் ஒரு இன்டர்சிட்டி போகுதுல்ல, அந்த ட்ரெயின் இப்போ சித்தூரில் இருக்குது. இந்த ட்ரெயின் எடுத்தால் அந்த வண்டி அங்கே நிற்கும். அதுக்கு முன்னாடி நம்ம இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் மூவ் ஆகிடும், அதுக்கு பின்னாடி வரும். அது திருப்பதியிலேருந்து கோயம்புத்தூருக்கு வருதில்ல, அந்த இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ்ஸு சாம்பல்பட்டிக்கு நிறுத்தம் கொடுத்துன்னுக்கிறாங்க. அது மாதிரி பொம்மடிக்கு கொடுக்கலாமில்ல, மொரப்பூருக்கு கொடுக்கலாமில்ல. திருப்பதி போகிறதுக்கு மக்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமில்ல, பொம்மடியில் இருக்கிறவங்களுக்கு, மொரப்பூரில் இருக்கிறவங்களுக்கு. அது ஏன் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது? அது கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுக்கலாமில்ல. நாம் பேசி என்ன ஆக போகுது? எல்லாம் கவர்மெண்ட்டு. ஆனால் காட்பாடியில் நிறையா ட்ராக் இருக்குது, நல்லா தான் இருக்குது பார்க்கறதுக்கு. ஸ்டேஷனை இன்னும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் நம்ம இன்னும் வர வழியில் ஃபுல்லாக நல்லா பச்சை பசேன்னு இருந்துச்சு. இங்கே வந்துட்டுக்கப்புறம் அந்த பச்சை அப்படி தெரியல, மஞ்சள் மஞ்சளாக இருக்கிற மாதிரி தெரியுது. நல்லா தான் இருக்குது. ட்ராக் பாருங்கள், மொத்தம் 4 ட்ராக் இருக்குது. நம்ம அப்புறமா அரக்கோணத்துலேருந்து சென்னை போகிறதாகல 4 ட்ராக் வருது. லெஃப்ட்டு ரைட்டு, அந்த பக்கம் லெஃப்ட்டு பக்கம் மெமு எக்ஸ்பிரஸ், பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ், கூட்ஸ் எல்லாம் போகும். ரைட் பக்கம் எக்ஸ்பிரஸ் சூப்பர் ஃபாஸ்ட் போகும். அந்த மாதிரி ரெடி பண்ணி இருக்கிறாங்க. ஆனால் நான் இந்த ட்ரெயினில் போகும்போது ஒரு மெமு எக்ஸ்பிரஸ் போச்சு, பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு, ஓகே தான். ஆனால் அவ்வளோவா எனக்கு பிடிக்கல.
ஏன்னா ஒரு எக்ஸ்பிரஸுக்கு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸுக்கு போட்டி வச்சா இன்னுமே நல்லாயிருக்கும். அதை பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க அதை பண்ணலை. இந்த வண்டியை அடிக்கடி ஸ்லோ பண்ணுறாங்க, ஆனால் நிறுத்த மாட்டேன்றாங்க. ஸ்லோவாக தான் போகுது, அப்புறம் லைட்டாக வேகம் எடுத்து போகிறாங்க, அப்புறமா திருப்பி ஸ்லோ பண்ணிடுறாங்க. கேட்டால் முன்னாடி ஒரு ட்ரெயின் போகுதுன்றாங்க. அதுக்கு என்ன பண்ணும், அந்த ட்ரெயினை நிற்க வச்சுட்டு இந்த ட்ரெயினை அனுப்பிச்சி விடலாமல் இல்லை? நாம் பேசி என்ன ஆக போகுது? இப்போ தான் ஸ்டேஷனை ரெடி பண்ணே இருக்கிறாங்க. இது என்னைக்கு இந்த வேலை முடியறதுன்னு தெரில. அப்புறம் எல்லா ஸ்டேஷன்லேயும் வெயிட்டிங்கில் வச்சுன்னுக்கிறாங்க, ஆனால் அது யூஸ் பண்ண மாட்டேறாங்க. பொம்மன்லேயும் இருக்குது, தருமபுரிலையும் இருக்குது. இருந்து என்ன பிரயோஜனம்? சேலம் மட்டும் கரெக்டாக ரன் ஆகுது, ஏன்னா அது மெயின் சிட்டி. மொரப்பூர்லேயும் இருக்குது வெயிட்டிங் ஹால், காத்திருக்கும் அறை. அது மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வெல்லாமல்ல, மக்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. இதெல்லாம் குடியாத்தம் ரயில்வே ஸ்டேஷன் நினைக்கிறேன். ரொம்ப ஸ்லோவாக போகிறாங்க. இதே பேசஞ்சருக்கு கூட இவ்வளோ ஸ்லோவாக போகாது. ஸ்லோவாக போயிட்டு உடனே வேகம் எடுத்துடுவாங்க. ஆனால் இது ஸ்லோவாக தான் போகுது. கேட்டால் 21 பொட்டிக்குதுன்னு சொல்லுவாங்க. இல்லை, அது எத்தனையோ பொட்டி இருக்கட்டும், வேகமாக போகலாமில்ல. பிளாட்ஃபார்மில் வண்டியை ஓட்டுன்னு வராங்க. வேலை செய்கிறவங்க தான், மக்கள் இல்லை. இப்போ எதுக்கு வண்டி நின்றுச்சு, எதுக்கு இறக்குறாங்கன்னே தெரில. இது பேசஞ்சர் மாதிரி தான் இந்த இருக்குது இந்த வண்டி. லைட்டாக பச்சை மஞ்சள் தென்னை மரம் நல்லா இருக்குது. மழை பெஞ்சா இன்னும் நல்லாயிருக்கும். இதுதான் நான் சொன்னது, டாடா நகர் டு எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ். இதுக்கெல்லாம் ஒரு சூப்பர் ஃபாஸ்ட்டு இடம் கொடுத்து வெளி விடுது. வண்டியை போகிறதுக்கு விடலாம், இது கூட விடலாமா? சரி விடுங்க, என்ன பண்ணாது. எல்லாம் மேற்கு கடற்கரை அதிவிரை வண்டிக்கு வந்த சோதனை காலம் இது. பாருங்க, பச்சை பச்சை அழகாக இருக்குது பார்த்துக்கு. ஜோலார்பேட்டை பக்கம் வந்துட்டோம். அதான் ஏலகிரி மலை. ரொம்ப லாங்காக நீட்டமாக இருக்கிற மாதிரி தெரியுதுல்ல. ஒரு நாளைக்கு இது மேலேயும் ஏறி பார்த்தலாம் எப்படி இருக்குதுன்னு. அடுத்து நம்ம மே மாதம் கேரளா ட்ரிப்பு கன்ஃபார்மு. நம்ம கூட வேலை செய்கிறவங்கெல்லாம் சேர்த்து கூப்பிட்டு போகலான்னு இருக்கிறோம்.
ட்ரெயின் டிக்கெட் மட்டும் ஒரு நபருக்கு 800 போட்டு வச்சுருக்குறோம். சாப்பாடு சுற்றி பார்த்துக்கலாம், அது அவங்க பார்த்துக்கிட்டோம். ஸ்டேஷன் வர்றதுக்கு 3 கிலோமீட்டர் முன்னாடியே வண்டி ஸ்லோ பண்ணி ரொம்ப மெதுவாக கொண்டு வர்றாங்க. அப்புறம் ஒருத்தர் நிறுத்துறாங்க சிக்னல் கிடைக்கலன்னு. அப்புறம் வேகமாக கொண்டு போய் டக்குன்னு நிறுத்துறாங்க. இது நல்லாவா இருக்குது? அது அவங்க மெதுவாகவே கொண்டு போகலாமில்ல. நாம் சென்னை சென்ட்ரல்லேருந்து ஜோலார்பேட்டை வரைக்கும் தான் வீடியோ எடுத்தோம். அதுக்கு மேலே எடுக்க முடியலன்னா மொபைலில் சார்ஜி காலியாச்சு, ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அதான் எடுக்க முடியல. அந்த கேப் தான் நான் ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம். நல்ல பச்சை பசேன்னு இருக்குது, பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் வேகமாக கூட போகலாம், மெதுவாகவே கொண்டு போகிறாங்க. இப்போ அடுத்து ஜோலார்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் வரப்போது பாருங்கள். அப்புறம் சென்னை சிட்டிக்குள்ளே வண்டி வஞ்சி போச்சுல்ல, அப்போ பில்டிங் அப்படியே ஹைட்டாக இருந்துச்சு. பார்க்கும் போது பிரம்மாண்டமாக இருந்துச்சு. பார்த்துக்கு இருந்து என்ன பிரயோஜனம்? இன்னும் வேலை ஆகலை. கட்டி முடிக்கிட்டோம், போய்ட்டு பார்க்கலாம் ஒரு நாளைக்கு. ஜோலார்பேட்டை கண்ட்ரோல் ரூம் நினைக்கிறேன், ஆனால் ஓல்டு, அதை இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஜோலார்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம். பழசாக இருக்கிற மாதிரி இருக்குது. திருப்பத்தூர் ரொம்ப மோசமாக தான் இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ எல்லாம் உடஞ்சிக்கின்னு பண்ணிக்கின்னு. நான் 1 வருஷம் முன்னாடி பார்த்தேன், அதை ரெடி பண்ணியிருந்தாங்க, ஆனால் வேலை ஒன்றுமே ஆகலை. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் இந்த வண்டிக்கு, மேற்கு கடற்கரை அதிவிரை வண்டிக்கு நல்ல கூட்டம் இருந்தாங்க. ஸ்லீப்பர் பெட்டிக்கு ஏசிக்கு அவ்வளோவா யாரும் இல்லை. பட்ஜெட் ப்ராப்ளமா இல்லை என்னன்னு தெரியல. ஆனால் கூலி வேலை செய்கிறவனையும் மாதம் 30,000-40,000 சம்பாதிக்கிறாங்க. ஜோலார்பேட்டை சந்திப்பு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா தினமும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி, தேங்க்யூ.